வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். ஆடி மாதம் வந்துருச்சுங்க. வெள்ளிக்கிழமை நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ ஒரு வித்தியாசமான பொங்கலை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வீட்லேயே. ஸோ இது வந்து கல்கண்டு பொங்கலுங்க. நம்ம டைமண்ட் கல்கண்டு இல்லை முழு பெரிய கல்கண்டு இருக்குல்லங்க, அந்த கல்கண்டை வச்சு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கூட அம்மனுக்கு படைக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமாங்க. இதுக்கு வந்து நான் 1.5 கப்பு போல் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம இதில் வந்து பால் ஊற்றி நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ பால் ஊற்றி பொங்கல் வைக்கிறதால நம்ம அப்படியே குக்கரில் வச்சோன்னா பொங்கி பொங்கி வெளியே வந்துடும். அதனால் குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் மாதிரி போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைப்போம். ஸோ பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டு இது வந்து 1.5 அழாக்கு இருக்குங்க. ரெண்டும் சேர்த்து 1.5 அழாக்கு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற 3 அழாக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ 3 அழாக்கு தண்ணியில் நான் 1.5 அழாக்கு தண்ணியும் 1.5 அழாக்கு பாலும் ஊற்றுறேன். ஸோ பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் இதுலேயே ஆட் பண்ணிடுவோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு குக்கரை மூடி வச்சுருவோம். குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் போல் வரட்டும். இப்போ குக்கர்லேருந்து எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு இப்போ வந்து இதை நம்ம தேவையான பொருளெல்லாம் போட்டு இதை கிளறிடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு, டேஸ்ட்டுக்காக உப்பு, அரைச்சி வச்ச ஏலக்காய் பவுடரு. ஸோ கல்கண்டு சாதம் செய்கிறதால கல்கண்டை வந்து நான் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன். நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கல்கண்டு பவுடரும் போடணும். ஸோ 1.5 அழாக்கு நான் அரிசி எடுத்தது இருக்கிறதால 1.5 அழாக்கு வந்து நான் கல்கண்டு பவுட்ரு போடுறேன். அரைச்சி வச்சிருக்க கல்கண்டு பவுட்ரு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து தனியாக இலகி வரும். இலகி வரும்போது நீங்கள் அடுப்பில் வச்சு ஸ்விம்மில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது சீக்கிரம் ஆகிடும். இதை சீக்கிரம் கிளறி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி திராட்சையை தாளிச்சு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை சேர்த்துக்கிட்டு கடாயில் அதில் நம்ம முந்திரியும் திராட்சையும் தாளித்து இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பொறுமையாக கிளறி விடுங்க. கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்விம்மிலேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்டியான ஸ்வீட்டான கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.